நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப் பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சத்தியத்தை அறிந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் என்று ஆரம்பிக்கிற அதே பவுல் ரோமர் 8:1 துவங்குகிற வசனம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 7 இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று ஆரம்பிக்கிற அதே பவுல் 8 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட. உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? 7 முடிவில் இயேசு கிறிஸ்து என்று துவங்குகிறார். 8:1 கிறிஸ்து இயேசு என்று ஆரம்பிக்கிறார். 7 ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிந்தார். 8 ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்தார். நீங்கள் இன்றைக்கும் கிறிஸ்து கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிந்து கொண்டீர்களா அல்லது நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்.